வேலைலாம் பண்ணுடா சும்மா டென்ஷன் பண்ணிடு சும்மா டென்ஷன் பண்ணுவாங்களா காசு கொடுக்க போய் தான் கேக்குறான் நீ போடா யார் நீ ஃபர்ஸ்ட் சரி நீ போ ப்ரோ அவர்கிட்ட பேசுற உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள மாதிரி இங்க குத்திட்டு அங்க குத்திட்டு இங்க குத்திட்டு வீடியோ போற ஆள் கிடையாது ஏய் இங்க வாடா நீ எங்க போற அடி ஏய் ப்ரோ ப்ரோ கை நீட்ட கூடாது வெளிய போய் வரங்க நான் நீங்க பச்சை ஊத்துறது தான் நான் கேக்குறேன் கணக்கு ப்ரோ வேற மாதிரி ஆயிடும் ப்ரோ வேற மாதிரி ஆயிருச்சுன்னா அந்த கேக்க தூக்கி போட்டு வேற கேக் வாங்கிருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பிராங்க் பண்ண போறோம் என்ன பிராங்க் பார்த்தீங்கன்னா H2O டாட்டூ ஷாப்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய டாட்டூலாம் வந்துட்டு இந்த லேடிஸ்க்குலாம் வந்துட்டு இங்கே கையில் இடத்துல நிறைய இடங்களில் குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாவில் போடுவார் பட் டீசெண்டாக தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அவரை வந்துட்டு ஒரு பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரதர் கால் பண்ணி கூப்பிட்டாரு பிரதர் வந்து இன்ஸ்டால ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க பேர் விஜய் ஹரி நம்ம ஜெம்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இவர் வந்து இன்ஸ்டால இருக்கிறவர் இவர் வந்து இன்ஸ்டால எனக்கு கேட்டவனா சரி பண்ணுவோம்னு சொன்னேன் என்னன்னா இந்த H2O வந்து இந்த டாட்டூ ஷாப்போட ஓனர் வந்து ராஜேஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பர்த்டே அதனால பர்த்டே செலிப்ரேஷன் இருப்பாங்க அதுக்கு முன்னாடியே போய் அங்க ஒரு ஃபன் பண்ணலாமா அதாவது இந்த டாட்டூ குத்துறதை வச்சு ஒரு ஃபன் பண்ணலாமான்னு சொன்னா கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் கொஞ்சம் நல்ல ரீச் ஆனவர் அது மட்டும் இல்ல நல்ல ஒரு டைப் கூட காமெடியான டைப் கூட வச்சு பண்ணுவோம் சூப்பரா பண்ணுவோம் ஓகேவா பயங்கரமா இருக்கு போதே வீடியோ கண்டிப்பா பாருங்க ஓகே அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமரா எப்படி செட் பண்ண போறோம்னா இந்த கேமரா வந்துட்டு ஆக்ஷன் 5 கேமரா இந்த கேமரா பிரதர் கொண்டு போய் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டுடியோக்குள்ள வச்சிருவாப்ல வச்சு ஆன் பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் போறோம் மைக்கும் போட்டுங்க ப்ரோ கையில வச்சுக்கோங்க இப்போ செட் பண்ணி வச்சு கொடுத்துறோம் நீங்க கொண்டு போய் வச்சிருங்க வச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க உள்ள இருந்து வந்துடுறோம் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ்லாம் இருக்கிறோம் நாங்க டாட்டூ ஷாப் போக போறோம் வச்சு செய்ய போறோம் பாப்போம் கண்டிப்பா ஓகே குத்தம்போது உனக்கு தெரியலையா இவா இந்த பையனுக்கு தான் குத்திருக்காரு குத்தி விட்டது அலர்ஜி மாதிரி இருக்குது அதான் என்னங்கிற செக் பண்ணணும் அரிக்குதுல வாடா அரிக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு வாயில் அடிச்சு போடுவேன் மூஞ்சிலே அடிச்சு போடுவேன் குத்தம்போது மட்டும் அரிக்கலையா அப்படி குத்தணுமா அந்த பிள்ளை பேரை குத்தணுமா உனக்கு ஆமா நீங்களா யாருடா குத்துறவுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கணுமா வேணாமா என்கிட்ட எதுக்கு இருக்கேனா விரல் சூப்பு இருக்கேனா தெரியாம குத்துறேன் தெரியாம இடத்த தான் குத்திருக்கா தெரியுது எது குத்துன்னு தான் கேட்குறேன் உட்கார் போ இல்லை அவர் ராஜேஷ் அவர் வந்து இவர் குத்துவார்ல பச்சை குத்துவார்ல அவரை கூப்பிடுங்க பச்சை தானே அது டாட்டுவா அவர் கூப்பிட்றா அவர் குத்துறவர் கூப்பிடும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு அவர் குத்துவார் லேடிஸ் குத்துவார் அதனால அவர் பஞ்சாயத்து இல்லாமல் இருக்கும் உனக்கு தேவையாது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி கேட்ட கேட்டியா நீ குத்துறதுக்கு அவர் சொன்னா அப்படியே குத்திடுவியா அவர் சொல்லுவாரு மண்டையிலே போட்டு விடுவேன் அவர் சொல்லுவாரு அவர் குத்துவார் காசு கொடுத்து தானே குத்துற காசு கொடுத்து குத்துறோம்னா ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட கேட்டுட்டு செய்யணும் நீ பாட்டுக்கு வந்து குத்திட்டு இருக்கா இப்போ எனக்கு வந்து பிரச்சனைனா நீ வந்து நிற்பியா உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறேன்ல சீக்கிரம் வெளியே வா தல இவர் தானே குத்துனது இவரா வேற ஒருத்தரா அவர் பணக்காரரு அவர் செயின் போட்டிருக்காரு இந்த இது போட்டிருக்காரு வசதி குத்தி விடுவாரு உனக்கு சம்பாத்தியம் வருதுன்னு குத்தி விட்டு போயிடுவாரு உனக்கு தேவையா 10,000 ஒரு 50,000 ஒரு பொம்பளைக்குலாம் குத்தி வச்சிருக்காரு இங்கிட்டு புள்ள குத்தி வச்சிருக்காரு உடம்புலாம் குத்தி வச்சிருக்காரு லேடிஸ்க்குலாம் குத்துவாரு நான் பார்த்துருக்கேன் நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல சங்கட்டம் பாரு அம்புட்டும் குத்தி வச்சிருக்காரு சரி இவங்களுக்குலாம் எதுவும் அலர்ஜி மாதிரிலாம் வரலையா தம்பி இந்த குத்திருக்காங்க அவங்களுக்குலாம் எதுவும் வரலையா உங்கள்கிட்ட நான் பேசவே வரல ப்ரோ நீங்க பணக்காரன் நீங்க செயின் போட்டிருக்கீங்க கையில வாட்ச் போட்டிருக்கீங்க ஆமா போட்டிருக்கேன் ஆனா நான் இப்படி ஊரை ஏமாத்தல இந்த ஒருத்தவனுக்கு அலர்ஜி வந்திருக்குல அலர்ஜி வந்திருக்கு அலர்ஜி வந்திருக்கா எங்க குத்துனாரா முதல்ல எங்க குத்துனாரு எங்க பேக்லனா முதுகுலையா பெட்டெக்ஸ்லயா என்ன கொடுமை சரவணனது பெட்டெக்ஸ்ல போய் யாரா குத்துவாங்களா வெக்கமா இல்ல இவர் யார் இவர் ஃபர்ஸ்ட் இவர் இல்ல மாதா போட்டீங்க ப்ரோ யார் போட்ட ஆர்டிஸ்ட் நான் போட்டேனா காட்டுங்க அந்த வர்க்க ஏய் மூடிட்டு இருக்க மாட்டேடா அதெல்லாம் காட்ட கூடாது நம்ம ஹாஸ்பிடல்ல போய் காட்டுவோம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அப்படி கொண்டு வருவோம் பார்த்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அவர் பணம் சம்பாரிச்சு போயிட்டார்ல சரி ஓகே நீங்க ஒண்ணுமில்ல இல்ல உனக்கு எந்த பச்சரா குத்துறேன் அது டாக்டர் யார் ஃபர்ஸ்ட் என் பிரதர் அவரே யாருன்னு தெரியாது உங்களை தெரிஞ்சுனா பண்ண போறேன் என்னைய தெரிஞ்ச பிரச்சனை இல்ல அவன் தம்பி என் தம்பி நீ நம் டேட் சொல்லுங்க அவன் தம்பி டேட் சொல்லுங்க 3 நாளைக்கு முன்னாடி போட்டுருக்கான்
3 நாளைக்கு முன்னாடி அவர் உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க அவங்க செக் பண்ணுவாங்க. மொபைல் நம்பர் சொல்லு. 3 நாளைக்கு முன்னாடி யாராவது இவரை பாத்தீங்களாப்பா? அதெல்லாம் தேவையில்லை. மொபைல் நம்பர் சொல்லுவான். நீங்க டாட்டோ எந்த டாட்டோ செலக்ட் பண்ண டாட்டோ பாருங்க. என்ன நம்பரா கொடுத்த? அம்மா நம்பர் கொடுத்தியா? 1848. என்ன சைஸா? 1848. சரக்கு பேர் சொல்றாரு. 1848. ஏய் பேயில போமா இலே மூளையில குத்தி மூளைய தோனி விட்டாரு. எந்த மூளையில? மூலத்துல வந்துருச்சா? பெட்டெக்ஸ் ஒண்ணு சிரிஞ்சி போய் அங்க அவனுக்கு பெட்டெக்ஸ்குள்ள போயிருச்சா? மூளை வந்துருச்சான். மூளை வந்துருச்சா? மூளையில வந்துருச்சா? மூலமே வந்துருச்சு. மூளையில பாதிப்பு இருக்குன்னு வருது. நைட்டு தூக்கம் வர வேண்டியதுல இல்ல. நீங்க கூலா இருக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் புரியல. சிம்பிளா சொல்லுங்க. இதை நான் கூலா ஹேண்டில் பண்ணலன்னா எப்படி? ஒரு மூளை வளர்ச்சி கம்மியா இருந்தா அந்த குழந்தைய வந்து அது ஏய் வளவளன்னு பேசாதீங்க ப்ரோ. குத்துன டேட் நான் சொல்றேன். 3 நாளைக்கு முன்னாடி அவனை குத்துன. என்னடா குத்திருந்த? என்ன பச்சை குத்தி? தேவலாததெல்லாம் என்ன குத்துன நீ உள்ள? வந்தா பரவாயில்ல வரல. முதல்ல அடிச்சு விட்டாரு. பெயிண்ட் அடிச்சாரு. அப்படி குத்தி இருக்கீங்க, பாதிச்சிருக்கீங்க. அப்ப உள்ள குத்துறவங்கள எல்லாம் கூப்பிடுங்க, வெளியில கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க. நான் பேசுவோமா? மாமா கேளா நாட்டு இல்ல அதாவது இல்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த பையன் சின்ன பையன் பெரியப்பா பையன் நமக்கு இவரு என்ன சொல்லிட்டு இருக்காரு? இவரு கூட்டு வந்துட்டாரு. நீங்க பேசாதீங்க. நான் எங்க நியாயத்தை நாங்க சொல்றோம் கேட்கட்டும். அவரு சரி நீங்க பேசுங்க. என் தம்பி ப்ரோ நித்து ப்ரோ நானே சொல்லிடுறேன். தம்பி பெரியப்பா பையன் அவர் சொல்ற நான் சொல்லினே தான் இருப்பாரு. நான் சொல்றது என்னன்னு சொல்றேன் பாரு. ஒண்ணும் இல்ல மூளை வச்சு கம்மியா இருக்கு. அவர் எங்கயோ போட்டு இங்க கூட நான் சொல்றேன். நீங்க என்ன அவன் என்கிட்ட கேக்குற விட்டு நீங்களா நீங்க பேசுங்க. நீங்க சரி மூளை வச்சு சின்ன பையன். ஆமா பின்ன எங்கயோ போட்ட ஒரு அவரை பேசாம சொல்லுங்க. அவர் பேக்ல போட்டாரு. அவர் பேசாம இருந்தா நான் நான் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வந்து சங்கடம் ஆகி போயிடும் நமக்கு. என்ன பிரச்சனை? பச்சை குத்துனா பக்காவா இங்க 10,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. 10,000 ரூபாய் வாங்கி ஒரு 500 ரூபாய் இங்க போட்டு ஏதோ பெண் இங்கடா என்ன இங்கடா போட்டாரு? தலையில இருந்து சொரண்டாரு அழுக்கு. அது சொரண்டிட்டு போறது நல்லா கெட்டுப்படா. அடிக்க போறே ஜப்பு ஜப்புனே. பெண் இங்க ஊத்தி நம்ம ஒரு பேனா ஒரு பேனா இங்க ஊத்தி இருக்காரு. முதல்ல இங்க தான் வந்தீங்களா? எவ்வளவு கூட குத்துன? 10,000. என்ன குத்துன பச்சை? யார் இவரு குத்துனாரு? உங்களுக்கு இவரு குத்துனாரு. காட்ட சொல்ல அது நம்ம எவ்வளவு பெரிய சீரியஸ் அப்படியே இந்த கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி லுக் கொடுத்துட்டு இருக்காரு. காசை கொடுத்து குத்தி இருக்கோம் ப்ரோ. ப்ரோ நீங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்றீங்க. எங்களுக்கு அசால்ட் நீங்க காமெடி பண்ணிருக்கீங்க. நான் ஹீரோ சொன்னா இல்ல அவர் கடை சொல்லிட்டு போயிருக்கு. அவர் கடை தான் ப்ரோ. கஸ்டமர் வந்து குத்தி இருக்கான் பாதிக்கப்பட்டதுக்கு அவருக்கு சீரியஸா பதில் சொல்றாரு. குடி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி ஸ்டைல்ல நின்றுகிட்டு இருக்காரு. இல்ல நல்லா நீங்க யோசிச்சு பேசுங்க. இங்க ஆபீஸ்ல இருக்க சேர் தங்கம், அது கீழ இருக்க டேபிள் தங்கம், அது கீழ இருக்கிற இந்த தங்கம்னு சொல்லி இத கேஜிஎஃப் டயலாக் சொல்றதுக்கு ரெடியா நின்றுகிட்டு இருக்காரு போல இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா யுத்தத்தை தவிர்ப்பேன். நானும் சீரியஸா பேசுறேன். சீரியஸா பேச முடியாது. தொழில் செய்யறணும்னா நானும் ஒரு குத்தி இருக்கா ஒருத்தனுக்கு செலந்தி வந்திருக்கு. ரீசன்ட்டா பேசுங்க. இது வச்சிருக்குது. என்ன பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா போடுமா இல்ல நம்பர் சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? செலந்தி வச்சிட்டீங்கன்னா என்னடா பச்சை குத்துற? பங்களாவா ப்ரோ நீங்க பேசாதீங்க. பேசுறோம். நம்பர் சொல்லுங்க. ஜாலியா பேசுறேன் ப்ரோ. நான் சீரியஸா பேசுறேன். எங்க எங்க இது பத்ரின்னு குத்துனாரா? அது எப்படி காட்ட முடியும்? உள்ளதான் கூட்டி போய் காட்ட முடியும். இங்க வச்சு காட்டுவாங்களா? உங்களுக்கு கையில குத்தி இருக்குது பா பத்ரின்னு. நீ அத நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? அவன் மனசு அதெல்லாம் பாதிக்கலாம் படல. நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாது. ஏடி பாடிட்டு போட்டு பண்றாரு. அவன் உடம்பு முடியலங்க. ஐயோ மூளை வழியா போய்ச்சா ஊசி. தம்பி தம்பி வாப்பா. தம்பி நீங்க வாங்க. 98 போடுங்க. 98 என்ன ஆனா நாங்க பச்சை குத்தினா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நீங்களா வந்து பஞ்சாயத்து முடிச்சிட போறீங்க. நீங்க இல்ல இல்ல அவங்க என்னாச்சுன்னு வந்து கேக்குறேன். 98 நம்பர் கிளைண்ட் எல்லாம் ஒண்ணு தப்பா சொன்னா போன் தானே வழி விட்டேன்ல. லேடிஸ் நான் விட்டேன்ல வழி. நான் அந்த மாதிரி லேடிஸ்க்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆளு. உங்களை மாதிரி இங்க குத்திட்டு அங்க குத்திட்டு இங்க குத்திட்டு வீடியோ போடுற ஆள் கிடையாது. ஏய் இங்க வாடா நீ இங்க போற அடி ஒன்னால எனக்கு வந்து அச்சிரு ப்ரோ. நீ ஓடா நான் ஒன்னு வெச்சிரோம். பைத்தியம் நினைக்கிறேன். எங்க வைக்கிறேன்? பைத்தியம் ப்ரோ. தெரியும். அது பைத்தியம் மாதிரி கிடையாது. காசு வாங்கினா 10,000 ரூபாய். நம்பர் வேணுமா ப்ரோ? 10,000 வேணாம் ப்ரோ. 15,000 வேணுமா? 15,000 வேணாம் ப்ரோ. யாரா சொல்லி விட்டாங்களா? போய் கேட்டோம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்த கூட சந்தோஷம் தான். அது பத்தி பிரச்சனை கிடையாது. ஏதோ பண்ண முடியல வந்து 98 நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பைத்தியம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. கிளம்பிடு. தெரியும் ஒண்ணும் பண்ண முடியாது. செப்டிக் ஆயிருச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது தெரியும். கிளம்பிடுங்க. 98 99 100 2000. ஏய் ப்ரோ ஒச்சற போற உடைக்க போற ப்ரோ. இறங்க. அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். நான் பொறுப்பேத்துக்கிறேன். அவன் வந்து குத்துறதுக்கு நீங்க பொறுப்பேத்துங்க. இங்க இருங்க. இப்படி தான் படுக்க வச்சிருக்காங்க. இப்ப நிக்க சொல்லி குத்து. ஒரு லேடிஸ் கிரிட்டு கிரிட்டு அடிச்சாரு. லேடிஸ் ஒரு லேடிஸ் இருக்கிற இடத்த சொல்ல முடியாம தவிக்கிறான். அத சொல்றேன். அங்க லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம மீதியா சொல்ல முடியாம இருக்கான். எனக்கே நம்பர் மறந்து வச்சு. நீ இப்படி சொன்ன எனக்கே நம்பர் வந்து 99 சொன்னேன்.
இப்போ ஒண்ணுமில்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், உங்களால கோவம்லாம் இல்லை, உங்களால முடிஞ்சதை எவ்வளவு பண்ண முடியும்? பாதிக்கப்பட்டிருக்கேன், சரி நீ போய் காட்டிட்டு வாங்க, பெட்டெக்ஸை பார்த்துட்டு வாங்க. ப்ரோ பாதிக்கப்பட்டா கவர்மெண்ட்ல காசு கேளுமா? பண்ணவே இல்ல, பண்ணாதது பெட்டெக்ஸை பாருங்க, இருக்க இல்லைன்னு பாருங்க. போங்க போய் காட்டுறேன், நீ இவர் காட்டுறேன். வா காட்டு வா. கூட்டிட்டு போயிட்டு அழிச்சிட்டியா? நீங்க யார் ப்ரோ இருக்கு? அவரு என் தம்பி. இந்த பாருங்க தம்பி, அவனை தனியா விட முடியாது. நீங்க கரெக்டா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா தனியா விடுங்க, நீங்க விட டீசெண்டா மாட்டீங்க. இருக்கேன், நான் டீசெண்டான ஆளு, நானா தான் பொறுத்து போயிட்டு அப்புறம் அவர் சப்போர்ட் பண்ணாரு நீங்க. ஆமா, அவன் பாதிக்கப்பட்டான்ல, அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தாரு அவன்கிட்ட. அவர் பாதிக்கப்பட்டான்ல. கர்ம கர்மா. அந்த அளவுல மூஞ்சி தான் செஞ்சிருமே. ஒண்ணுமே இல்லங்க, ஏதோ என்னது? ஸ்கெட்ச்ல கிறுக்குன மாதிரி இருக்கு. ஸ்கெட்ச்ல கிறுக்குனது யாருக்கு கிறுக்குனது? நீங்க தானே கிறுக்குறீங்க. டாட்டு மாதிரி யாருக்கு? கண்டதா வச்சு கிறுக்குனாரு, வருதே கிறுக்குனாரு. ஸ்கெட்ச் தான் அது டாட்டூ எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க அவனை ஸ்கெட்ச் போட்டு நீங்க கிறுக்கிருக்கீங்க, பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்களா? இப்பயே வந்துருச்சு ஸ்கெட்ச். இந்தா நீங்க பிளான் போட்டு அவரே ஒத்துக்கிறாரு. ஸ்கெட்ச் போட்டு அவன்கிட்ட வாங்கிருக்கீங்க, பணம் வாங்கிருக்கீங்க. அப்ப தப்பு தானே? கரெக்டா சொல்றீங்க. ஸ்கெட்ச் போட்டாரா? அவர் வரைஞ்சிருக்காருயா, அவர் வரைஞ்சிருக்காரு. லேடிஸ் எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் பஞ்சாயத்து 20,000 லேடிஸ்லாம் வராங்க போறாங்க, இந்த மாதிரி வல்கரா பேசுறீங்க. இல்ல நான் இருங்க, மாமா வருவாரு, கொஞ்சம் அந்த மாமா வருவாரு, பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கோங்க. இல்ல மாமா வருவாரு, அமிதாப் பாபா. இவரோட அப்பா எனக்கு மாமா தான் வருது. அமிதாபா யாரா அந்த அமிதாப் மாமா? ஏமாத்தி குத்துறதுக்கு இத்தனை அவார்டு வேற, என்ன சீன் இருக்கு சொல்றேன். கடையில சொல்றது, வெளியில வெளிய பேசலாமா? யாருங்க ஐயா ஃபர்ஸ்ட்? என்ன கடையில வந்து இப்படி ஏமாத்திங்க? அப்பா ஒரு 20,000 ஏமாத்துனாரு. டேய் ஏய் தம்பி, நீ வேலையா வெளில காசு எங்க அப்பா அடிப்பார், காசு கேட்டாரு. அதுதான் நல்ல நாள் ப்ரோ. பேசா வந்து ஒரு நல்ல நாள்ன்றனால உங்களுக்கு இப்படி பேசிங்க. தயவு செய்து டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க வெளிய வந்து பேசிக்கலாமா? டென்ஷனா டென்ஷன் பண்ணாதீங்க ப்ரோ. உருகுதா? அவ பாட்டை போட்டு விடுங்க. உருகுதே அந்த பாட்டை போட்டா உருகாம இருக்கும்ல, அது வேணா போடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க. ப்ரோ வேற மாதிரி ஆயிடும் ப்ரோ. வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கேக்க தூக்கி போட்டு வேற கேக்க வாங்கிருங்க ப்ரோ. கெட்டு போயிரும் ப்ரோ வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா. காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் பாடு போயிட போறேன். எதுக்கு தேவையில்லாத அவனை லூசுங்கிறீங்க, பைத்தியம்ங்கிறீங்க, உட முடியாத பையனை பாவம். வா காசை கொடுங்க ப்ரோ, உங்க செக் பண்ணி காசை கொடுங்க. தேவையில்லாத வேலைலாம் பண்ணுடா, சும்மா டென்ஷன் பண்ணிடு. சும்மா டென்ஷன் பண்ணுவாங்களா? காசு கொடுக்க போய் தான் கேக்குறான். ஏய் நீ போடா. யார் நீ ஃபர்ஸ்ட்? சரி நீ போ நான் ப்ரோ, அவர்கிட்ட பேசுற உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல என்ன பிரச்சனை ப்ரோ? தர முடியாது, இல்ல காசு தர முடியாது. சரி என்ன பண்ணிப்போ? காசு தர முடியாது. ஒண்ணு பண்ண முடியாது. ஏதாவது பண்ணனா பண்ணி, இல்ல பண்ணனா பேச விடுங்க. காசு தர முடியாது. பேச விட முடியாது, பேசவே முடியல. உன்னால கிளம்பி பஸ். காசு தர முடியாது. செப்டிக்கான இடத்தை தொடச்சு விட்டு க்ளீன் பண்ணி விடுங்க. செப்டி ஏய் ஏறலாமா? இதெல்லாம் பாரு, இது வந்து நம்ம மேல தப்பாயிரும். அநாகரிகமா நடந்து கூட அவங்க சிசிடிவி வச்சிருக்காங்க. நம்ம டீசெண்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுதான், அதனால தான் குஞ்சிச்சா சிசிடிவி இருக்கனால தான் நாங்க இப்படி பேசினோம். விளையாடி ஒன்னு வச்சிருப்போம். அம்மா தேவலாத இது பண்ணிரு. நீ ரொம்ப நேரம் பேசுறீங்க ப்ரோ. நீ உங்க மாமா என்ன பெரிய யாரையோ அவரை கூட்டணும். காலையில ஜிம்முக்கு போயிட்டு தான் ப்ரோ வர்றேன். ஒரு நிமிஷம். காலையில ஜிம்முக்கு போயிட்டு தான் வர்றேன். கைவெல்லாம் வலிக்குது. ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்முக்கு போனாலே நான் அப்படித்தான் ஒரு மாதிரி டஃப்பா இருப்பேன். சரிங்களா? இந்த லேடிஸ் மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி உள்ள போய் உட்கார்றாரு. பொம்பளை மாதிரி அவர் தாங்க, நானுங்க சொன்னேன். லேடிஸ் மாதிரி கேமரா இருக்குது. நீ செவா வெளில போயில வா. வெளில போயில வா. வெளியில போறதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? வெளியில போறதுக்கு ப்ரோ ப்ரோ கை நீட்ட கூடாது. வெளிய போய் இருங்க. நான் நீங்க பச்சை ஊத்துறதுக்கு தான் நான் கேக்குறேன் கணக்கு. இருங்க வெளிய வந்து பேசிக்கலாம். நான் வெளியில போறேன். வெளியில யார் இருக்கான்னு பாருங்க முதல்ல. வாங்க வாங்க. உங்களை ஒருத்தர் பிராங்க் பண்ண சொல்லிட்டு கம்முன்னு ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. இவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். தப்பா எடுத்து சாரி ப்ரோ. உங்களை வச்சு செய்ய சொல்லிட்டு அவரை கேளுங்க முதல்ல. இப்படி பண்ணீங்க. நேத்து இந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து பண்ணான். அவன் பிராங்க் கிடையாது, ஒரிஜினல் லூஸ். வாங்க அவர் எங்க? எப்படி இருந்துச்சு? உங்க சிசிடிவி கேமரா தானே பத்தி எங்க ஆக்ஷன் கேமரா உங்க ஆளு எங்க செட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. செட் பண்ணி வச்சிட்டாரு ப்ராப்பரா. அங்க செட் பண்ணி அட பாவி சண்டாளா. இந்த இங்க வச்சிருக்காரு. பர்த்டே வந்து நார்மலா போகுது. நீங்க தேவலாததெல்லாம் ப்ரோ. சாரி ப்ரோ. டாட்டூ குத்துனாரு. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். சட சட அடிக்குது காத்து.